அந்த தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியை செய்தது யாருன்னு நம்ம தாத்தன் தான். நம்ம தாத்தன் பெருந்தலைவர் காமராஜ். இந்த வாரம் காட்டுறேன் பாரு. என்ன செய்கிறாருன்னா, வைகை அணையை கட்டுறாரு. வைகை அணையை கட்டுறாரு தாத்தா. அது நீரை தேக்கி பாசனத்துக்கு பயன்படுத்தணும், வேளாண்குடி மக்களை வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டாப்புல. இப்போ என்ன செய்யறதுன்னா, 20 கிராமத்தை வெளியேற்றுறாரு. அதில் நம்ம ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து கிராமமும் இருக்குது, அவர் கவிதையிலே எழுதுனது இருக்குது. ஆனால் இந்த மக்களுக்கு மாற்று இடத்தை கொடுத்துட்றாரு. நீங்கள் அதான் அன்பான சர்வாதிகாரம். கொடுங்கணும்னா போடா இருடா போரான்னு ஒன்று சுத்து அப்படிலாம் சொல்லலை. அழகாக கெஞ்சி இந்த இடத்துல போய் குடியிருங்க ஐயா என் பிள்ளைகளேன்னு கொடுத்துட்டு, அதுக்கு இழப்பீடும் கொடுத்துட்டு, இந்த 20 கிராமத்தில் இருக்கிற நிலப்பரப்பை எடுத்து வைகணையை தாத்தா கட்டுறார். நல்லா கவனிச்சுக்க. கட்டிட்டாரா? கட்டிட்டு திறக்க போகிறாப்புல. திறக்க போகும்போது இன்னைக்கு பல மாவட்டம் செழித்து வளருது. வரக்கூடாதுன்னு 300 பேர் கருப்பு கொடியை காட்டிக்கிட்டு, காமராஜ் திரும்பி போ வராதே போராட்டம். அப்போது உள்ளே இருந்தவங்க ஓட்டுநர்லாம் ஐயா திரும்பி போயிடலாம்ங்கிறாங்க. தாத்தா என்ன சொல்கிறாரு, இப்படி விலைக்கு ஓட்டுன்னே, இப்படி விலைக்கு ஓட்டன்னே, திரும்பி போய்ப்போ. மறுபடி வண்டியை விலைக்கு ஓட்டி போகிறாப்புல. வர வேண்டாம் வர வேண்டாம்னு சொன்னவங்க 300 பேர் அங்கே போனால் வண்டியை விட்டு இறங்கினா 10,000 பேர் மாலையோடும் தாளத்தோடும் பூவோடும் ஆரத்தியோடும் காத்திருக்கான். பெருந்தலைவரே வாங்க, எங்கள் தெய்வமே வாங்கன்னு, வாழ வச்ச தெய்வமே வாங்கன்றான். இப்போ இறங்கினவன தாத்தா திரும்பி போகலாம்னு சொன்னவர்கிட்ட கேட்குறாரு, எதை பார்க்க சொல்கிற, எதை பார்க்க சொல்கிற, 300 பேரையா 10,000 பேரையாங்கிறப்பல விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது இதை தான் நம்ம தாத்தா இளந்தரையனார், சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாதுங்கிறான்.